Hi friends, welcome to Edport. இன்னைக்கு இந்த செஷன்ல எப்படி ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, அதை எப்படி ஆல்டர் பண்றது, அதை எப்படி டிராப் பண்றது, அதோட எப்படி ஒர்க் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். டேட்டாபேஸ் ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா collection of objects such like tables, views, functions, stored procedure, triggers etc. இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இந்த டேட்டாபேஸ். கம்ப்ளீட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய எல்லா தகவலும் அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே தான் இருக்கும். டேபிள்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ் இந்த மாதிரி. SQL சர்வரில் டிஃபால்ட்டாக 2 டைப் ஆஃப் டேட்டாபேஸ் இருக்குது. ஒன்று வந்து சிஸ்டம் டேட்டாபேஸ், இன்னொன்று யூசர் டேட்டாபேஸ். சிஸ்டம் டேட்டாபேஸுங்கிறது SQL சர்வர் இன்ஸ்டாலேஷனோடைய டிஃபால்ட்டாக அந்த டேட்டாபேஸஸ்லாம் கிரியேட் ஆகி இருக்கும். இப்போ இந்த SQL சர்வர் 2014 பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு 4 டேட்டாபேஸ் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் எப்படி செக் பண்ணலாம்னா அந்த டேட்டாபேஸஸ்க்குள்ள சிஸ்டம் டேட்டாபேஸஸில் மாஸ்டர், மாடல், MSDB அண்ட் TempDB இந்த மாதிரி 4 சிஸ்டம் டேட்டாபேஸஸ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். இது இந்த இன்ஸ்டாலேஷனை பொறுத்து, இந்த இன்ஸ்டான்ஸை பொறுத்து, ஸோ இந்த மாதிரி அதுக்குண்டான செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இனிமேல் கிரியேட் பண்ணக்கூடிய டேட்டாபேஸுக்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஸோ இதுதான் இந்த டிஃபால்ட் டேட்டாபேஸ். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் யூசர் டேட்டாபேஸஸ்ங்கிறது யூசர் கிரியேட் பண்ணுறது. யாராவது கிரியேட் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் கிரியேட் பண்ணலாம், டெவலப்பர்ஸ் கிரியேட் பண்ணலாம், யூசர்ஸ், டெஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி யூசர்ஸ் கிரியேட் பண்ணுறது, யார் யாருக்கெல்லாம் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரும் இந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸில் எப்படி டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறது, எப்படி அதை ட்ராப் பண்ணுறது, எப்படி அதில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் ஏதாவது ஆல்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட், ஆல்டர், ட்ராப் இந்த மாதிரி 3 கமாண்டுகளுக்கும் நம்ம 2 விதமாக நம்ம அப்ளை பண்ண முடியும். ஒன்று வந்து இந்த SSMS, அதாவது SQL Server Management Studio, இந்த கிராஃபிக்கல் யூசர் விண்டோவை பொறுத்தும் விண்டோவை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். இன்னொன்று வந்து TSQL ஸ்கிரிப்ட், அதுகளை யூஸ் பண்ணியும் பண்ண முடியும். அது ஜஸ்ட் SQL சின்டாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதாவது SSMS யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் SQL Server Management Studio இந்த SSMS ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இன்ஸ்டான்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம், என்ன SQL Server வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன ஆத்தென்டிகேஷனில் இருக்கிறோம், SQL Server ஆத்தென்டிகேஷன் இல்லை என்ன லாகின் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த டேட்டாபேஸஸில் ரைட் கிளிக் பண்ணி நியூ டேட்டாபேஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இது அதுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தேவையோ அது எல்லாமே இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் அப்படிங்கிறதுல IT போர்ட் அந்த டேட்டாபேஸ் நேம் கொடுத்துறேன். மற்ற எல்லாமே டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் லாஜிக்கல் ஃபைல் நேம் என்ன, ஒரு டேட்டாபேஸும் 2 ஃபைல் இருக்கும். ஒன்று டேட்டா ஃபைல், டேட்டா ஃபைலுங்கிறது அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் ரிலேட்டட் கூடிய டேட்டாஸ் இருக்கக்கூடிய டேட்டா ஃபைல். அண்ட் ஒன்று லாக் ஃபைல், இந்த டேட்டாபேஸில் என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு லாக். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ஆப்ஷன்ஸ், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட கொலேஷன் என்ன, இந்த டேட்டாபேஸுக்குண்டான கம்ப்ளீட் செட்டிங்ஸ், ரெக்கவரி மோடு எப்படி இருக்கணும், கம்பேட்டபிலிட்டி லெவல் எப்படி இருக்கணும், அதுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்கும். இந்த ஃபைல் குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா அது பிரைமரி ஃபைல் குரூப்பில் ஸ்டோர் ஆகும். அதாவது அந்த டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும்போதே ஒரு ஃபைல் கிரியேட் ஆகும், அந்த டேட்டா ஃபைலுக்குள்ளேயே எல்லாம் ஸ்டோர் ஆகும். அதுதான் அந்த பிரைமரி. ஸோ இப்போ பின்னாடி பார்ட்டிஷனிங் அப்படிங்கிறது வரும்போது இங்கே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அந்த டீட்டெயிலாக சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இதில் ஜஸ்ட் இந்த டேட்டாபேஸ் நேம் மட்டும் கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு இங்கே டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு வழி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா ஸோ நமக்கு இங்கே IT போர்ட் அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடும். வெளியில் கிரியேட் ஆகிடும், சிஸ்டம் டேட்டாபேஸஸ்க்குள்ளே இல்லாமல் வெளியிலே கிரியேட் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட். இன்னொன்று டிரான்சாக்ட் SQL ஸ்கிரிப்டுங்கிறது ஒரு நியூ கொரி அந்த மாஸ்டரில் கிரியேட் பண்ணிட்டா. ஸோ இந்த கொரி விண்டோங்கிறது என்ன இன்ஸ்டான்ஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன டேட்டாபேஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன லாகினில் இருக்கும், அதோட செஷன் ஐடி என்னங்கிற இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தாலும் காட்டும் என்ன இன்ஸ்டான்ஸ், அதோட வெர்ஷன் என்ன, என்ன லாகினில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்ன அதோட செஷன் ஐடினா, என்ன டேட்டாபேஸுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே இருக்கும். ஸோ இதில் இப்போ கிரியேட் டேட்டாபேஸ் IT போர்ட் 1
ஸோ ஏற்கனவே ஐடி போர்ட்டுங்கிறது எஸ்எஸ்எம்எஸில் அந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் விண்டோ பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணோம். இது வந்து ஜஸ்ட் சின்டாக்ஸ் கிரியேட் டேட்டாபேஸ் ஐடி போர்ட் 1. அங்கேருந்து எல்லா செட்டிங்ஸுக்கும் இங்கே நம்ம கிரியேட் டேட்டாபேஸில் சின்டாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் சிம்பிளாக கிரியேட் டேட்டாபேஸ் ஐடி போர்ட் 1 மட்டும் கொடுத்துட்டு இந்த கொரி விண்டோ எப்படி ஃபங்க்ஷனாக கேட்டிங்கன்னா இங்கேருந்து ரிக்வஸ்ட்டை வந்து நம்ம SQL சர்வர் டேட்டாபேஸ் இன்ஜினுக்கு கொடுப்போம். அதுவும் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ரிட்டன் அந்த டேட்டாபேஸ் இன்ஜினில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நமக்கு ரிட்டன் கிடைக்கும். எப்படின்னு இதை எப்படி நமக்கு SQL சர்வர் டேட்டாபேஸ் இன்ஜினுக்கு சென்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு கமாண்டு ஆர் F5 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கீ இருக்குது. அந்த கொரியை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த ரிக்வஸ்ட்டு SQL சர்வர் டேட்டாபேஸ் இன்ஜின் அதாவது என்ன இன்ஸ்டன்ஸுக்கோ கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இன்ஸ்டன்ஸுக்கு இந்த கமாண்டு பாஸ் ஆகும். அங்கே எக்ஸிக்யூட் ஆகிட்டு திரும்ப நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு கொடுத்த உடனே இது எல்லாமே ரிக்வஸ்ட்டு சென்ட் பண்ணுறது கீழே வர்றது நமக்கு அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய ரெஸ்பான்ஸ். இது ஜஸ்ட் மெசேஜஸில் வருது. அதாவது என்ன வருதுன்னா கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ இந்த கமாண்டு அங்கே பாஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வருது. ஸோ அப்போ நமக்கு இந்த டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் கேட்டிங்கன்னா டேட்டாபேஸில் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐடி போர்ட் 1. ஸோ அதுவும் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலும் கம்ப்ளீட்டாக எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அதாவது என்னென்ன டேபிள்ஸ் டயக்ராம்ஸ் என்ன இருக்குது, வியூஸ், சினாரியோஸ், ப்ரோக்ராமிங் ஃபங்க்ஷன்ஸு, ஸ்டோர் ப்ரொசீஜர்ஸ், ட்ரிகர்ஸ் எல்லாமே. ஸோ ஒவ்வொரு டேட்டாபேஸ்லையும் இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணியாச்சு. அதாவது 2 வழியிலையும் க்ரியேட் பண்ணியாச்சு. கிராஃபிக்கல் யூசர் டிசைன் விண்டோலையும் பண்ணியாச்சு, ட்ரான்சாக்ட் SQL ஸ்கிரிப்ட்லையும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்து ஆல்டர் டேட்டாபேஸ். எப்படி ஒரு டேட்டாபேஸில் இருக்கக்கூடிய செட்டிங்ஸை ஆல்டர் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாபேஸோட நேமை நான் ஆல்டர் பண்ணணும். அதை எப்படி பண்ணுறது? அதாவது ஐடி போர்ட்டுங்கிற நேமுக்கு பதிலாக வேறு ஒரு நேம் கொடுக்கணும்னா எப்படி கொடுக்குறது? ஃபஸ்ட்டு மெத்தடு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ யூஸ் பண்ணி, அதாவது அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணுறோம், ஜஸ்ட் ரீநேம் பண்ணுறோம். ஸோ ஐடி போர்ட் அப்படிங்கிறது எனேபிள் பண்ணிட்டு ஜஸ்ட் இங்கே ஆல்டர் அப்படின்ற நேம் மட்டும் கொடுத்துறோம். அவ்வளோதான். ஸோ இதோட டேட்டாபேஸ் நேம் இப்போ ஆல்டர் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதோட டேட்டாபேஸ் நேமை எப்படி ஆல்டர் பண்ணுறது? ஸோ ட்ரான்சாக்ட் SQL ஸ்கிரிப்டில் ஆல்டர் டேட்டாபேஸ்க்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஆல்டர் டேட்டாபேஸ் ஐடி போர்ட் 1. ஸோ மாடிஃபை நேம் இஸ் ஈக்குவல் டு ஐடி போர்ட் 1 ஆல்டர். ஸோ இப்போ இது ஒரு சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸ்ங்கிறது அந்த ஆல்டர் டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ் நேம் என்ன டேட்டாபேஸில் ஆல்டர் பண்ணணும், அடுத்து என்ன ஆல்டர் பண்ணணும், மாடிஃபை நேம் இஸ் ஈக்குவல் டு ஐடி போர்ட் 1 ஆல்டர். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம், இல்லை F5 கீ சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இதோட ரிக்வஸ்ட் வந்து சர்வர் இன்ஸ்டான்ஸ்க்கு போயிடுச்சு. ரெஸ்பான்ஸ் வந்து கீழே நமக்கு வந்துச்சு. டேட்டாபேஸ் நேம் ஐடி போர்ட் 1 ஆல்டர். ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸில் போய் ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஆல்டர் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இதில் இருக்கக்கூடிய எல்லா செட்டிங்ஸையும் நம்ம இந்த SQL ஸ்கிரிப்டில் நம்ம ஆல்டர் பண்ண முடியும். ஃபைல் குரூப் மாற்றுறதாகட்டும், ஃபைல் மாற்றுறதாகட்டும், கம்பேட்டபிலிட்டி லெவல் ஆகட்டும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம இதில் மாற்ற முடியும். ஓகே, இப்போ டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம், ஆல்டர் பண்ணுறது எப்படின்னு பார்த்துட்டோம். தேர்ட், எப்படி ட்ராப் பண்ணுறது. ட்ராப்புங்கிறது டெலீட். ஜஸ்ட் இந்த டேட்டாபேஸை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் SSMS யூஸிங் பண்ணணும்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் டேட்டாபேஸ் அண்ட் டெலிட். இது கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு விண்டோ கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டோம்னா அந்த டேட்டாபேஸ் டெலிட் ஆகிடும். அது வந்து SSMS மூலமாக. ட்ரான்சாக்ட் SQL ஸ்கிரிப்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ராப் டேட்டாபேஸ் ஐடி போர்ட் 1 ஆல்டர். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தோம்னா நமக்கு இதுவும் போயிடும். ஸோ இப்போ அந்த டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா ஸோ எந்த டேட்டாபேஸும் இருக்காது. இவ்வளோதான் ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறது, ஆல்டர் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது. ஸோ இந்த மூணும் முக்கியமானது. ஸோ இதில் போய் ஜஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஐடி போர்ட்னு க்ரியேட் பண்ணிட்டேன்.
ஸோ இப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. இதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டாபேஸை ரைட் கிளிக் பண்ணி நியூ query அப்படின்னு கொடுத்துட்டோம்னாலே இதில் நடக்கக்கூடிய எல்லா ரெஸ்பான்ஸும் ரிக்வஸ்ட்டும் இந்த டேட்டாபேஸை சேர்ந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த query விண்டோக்கு நேம் இருக்கும், SQL query 6.SQL, என்ன இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கிறோம் சோனி, அந்த டேட்டாபேஸ் நேம் ஐடி போர்ட், அதோட ஆத்தென்டிகேஷன் லாகின் வந்து SA, அதோட செஷன் ஐடி வந்து 55. இந்த செஷனுங்கிறது இந்த query விண்டோக்கும் வேறு இருக்கும், இந்த query விண்டோக்கும் வேறு இருக்கும். ஸோ இதெல்லாமே லேட்டராக பார்க்கணுமா. ஸோ இப்போ இந்த query விண்டோக்குள்ளே என்ன ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் அது இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த டேட்டாபேஸ்க்கு தான் வரும். ஏன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஐடி போர்ட், கீழேயும் ஐடி போர்ட். ஸோ இதுதான் இந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறது, எந்த ஒரு ரிக்வஸ்ட்டுக்காகவும் ரெஸ்பான்ஸுக்காகவும் செலக்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இங்கே நமக்கு என்ன மாதிரியான query வேணாலும் கொடுக்கலாம். டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு, எது கொடுத்து சென்ட் பண்ணாலும் இந்த டேட்டாபேஸை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும். ஒரு டேபிள் இருக்கிற ரெக்கார்டுக்கு ரெஸ்பான்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இந்த டேட்டாபேஸுக்குள்ளே தான் நடக்கும். ஸோ இப்படி தான் ஒரு டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறது, அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் அந்த டேட்டாபேஸை செலக்ட் பண்ணுறது, ஒரு query கொடுத்து ரிக்வஸ்ட் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக. ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஆல்டர் பண்ணுறதை பார்த்துட்டோம், ட்ராப் பண்ணுறது பார்த்துட்டோம். இது வந்து செலக்ட் மோட். ஸோ இதில் எப்படி டேபிள்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.